الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غلب الله وغلب رسوله. எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள் சத்திய சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஏனைய நபிமார்கள் வலிமார்கள் இமாம்கள் குதுபுமார்கள் ஷேகுமார்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் என்றும் நிலவட்டும் என பிரார்த்தித்தவனாக, கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளை ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்தும், எவைகளை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை தவிர்ந்தும் நடக்க முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்கின்றேன், நல்ல உபதேசம் புரிகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான ஜும்ஆவுடைய நாளிலே புனிதமான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அதற்கு முன்னர் ஹுத்பாவுடைய பிரசங்கத்தை காதுதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை தன்னுடைய பிரதிநிதியாக படைத்து அந்த மனிதன் நன்மையும் தீமையும் செய்வதற்கு தகுமானவனாக இரண்டர கலந்த நிலையில் அவனை வடிவமைத்து நன்மைகளுக்குரிய பலாபலன்களையும் தீமைகளுக்குரிய தண்டனைகளையும் சோதனைகளையும் எங்களுக்கு அழகாக எடுத்துரைத்திருக்கிறான். மனிதர்கள் தவறு செய்கின்ற பொழுது அந்த மனிதர்களுடைய தவறுகளை பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பதற்காக சில காலங்களை ஏற்பாடு செய்திருக்கிறான், சில இடங்களை ஏற்பாடு செய்திருக்கின்றான், சில பொருள்களை ஏற்பாடு செய்திருக்கின்றான். மனிதன் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்துவிட்டால் அவனில் நின்று தவறுகள் இடம்பெறுவது தவிர்க்க முடியாத ஒன்றாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். ஹுலிகல் இன்சானு பைனல் ஹதஇ வன் நிஸ்யான், மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியிலே படைத்திருக்கின்றான். ஒரு நன்மையான காரியத்தை மறதியினால் விட்டுவிடவும் கூடும், ஒரு தீமையான காரியத்தை மறதியினால் செய்துவிடவும் கூடும். அப்படி என்றால் இவனுக்கு விமோசனம் கொடுப்பது எப்படி? அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதம் போன்ற மாதங்களை, ஷஅபான் போன்ற மாதங்களை மனிதனுடைய பாவங்களில் இருந்து மனிதனை பரிசுத்தமாக்கக்கூடிய காலங்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். அதுபோல சில இடங்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஒருவர் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டால் அவர் என்னதான் செய்தாலும் அரஃபாவுடைய மைதானத்திலே அவர் சற்று நேரமேனும் தரிக்கவில்லை என்றால் அவர் ஹாஜி கிடையாது. அந்த அரஃபாவுடைய மைதானத்தை தான் ஹஜ்ஜினுடைய பிரதான அமலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அல் ஹஜ்ஜு அரஃபத்து, ஹஜ் என்பது அரஃபா தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் ஒருவன் தரிபடுகிற பொழுது அவனுடைய பாவங்கள் சந்தேகமற நிச்சயமாக மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. யாராவது ஒருவன் ஹஜ்ஜுக்கு சென்று அரஃபாவுடைய மைதானத்திலே தங்கியிருந்து
அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டவனவா என்று சந்தேகம் கொள்வது பெரும்பாவம். அப்படியாக காலங்களில் பாவ மன்னிப்பை வைத்திருக்கிற அல்லாஹ் சில தலங்களில் பாவ மன்னிப்பை வைத்திருக்கிறான். அதில் அரஃபாவுடைய மைதானத்தை நாங்கள் சொல்ல முடியும். சில பொருட்களில் அல்லாஹு தஆலா மனிதனுக்குரிய பாவ மன்னிப்பை வைத்திருக்கிறான். பாருங்கள், கஅபத்துல்லாவிலே பொறிக்கப்பட்டிருக்கின்ற ஹஜருல் அஸ்வத் என்கிற அந்த கல் ஒரு பொருள். சொர்க்கத்தில் இருந்து பாலை விட வெண்மையான நிறத்தில் அது இறக்கப்பட்டது. அந்த கல்லை பாவங்களை உறிஞ்சி இழுக்கின்ற கல்லாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே இறக்கி வைத்திருக்கிறான். அந்த கல் பாவமுள்ள மக்கள் முத்தமிட்டு 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 ஹஜருல் ஜன்னா சொர்க்கத்து கல் என்ற பெயரில் இருந்த அந்த கல் ஹஜருல் அஸ்வத் கருப்பு நிற கல் என்கின்ற பெயருக்கு மாறிவிட்டது. மனிதர்களின் பாவங்களை உறிஞ்சி இழுத்த காரணத்தினால்தான் அது இவ்வாறு மாறி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். ஆக நீங்கள் புரிந்திருப்பீர்கள், மனிதன் பாவம் செய்யக்கூடியவன். அவனுடைய பாவங்களை சில காலங்களை மையப்படுத்தி அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். சில இடங்களை மையப்படுத்தி அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். சில பொருள்களை மையப்படுத்தி அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இத்தனைக்கும் அப்பால் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொருட்டினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னித்து விடுவதாக குர்ஆனிலே எங்களுக்கு வாக்களித்திருக்கிறான். இப்படி பல விதங்களை, பல முறைகளை நாங்கள் பார்க்க முடியும். ஒரு மனிதனுடைய நன்மைகளை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளுக்கு பொருத்தமான அல்லது சிறந்த காலங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். ரமலானுடைய மாதத்தை நன்மைகளுக்கு சிறந்த மாதமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஹஜ்ஜுடைய மாதத்தை ஹஜ்ஜுடைய கடமைக்கு பொருத்தமான மாதமாக வரையறுத்திருக்கிறான். தொழுகைக்கான நேரங்களை பாருங்கள். நமக்கு முடிகிறதா இல்லையா என்பதற்கு அப்பால் 5 நேரங்களை அதற்கு அல்லாஹ் வரையறுத்திருக்கிறான். சுன்னத்தான நோன்புகளை பாருங்கள். ஃபர்லான நோன்பு ரமலான் மாதம் முழுவதும் அது நமக்கு தெரியும். சுன்னத்தான நோன்புகள் திங்கள் வியாழன் ஆகிய வாரத்தில் 2 நாட்களை சுன்னத்தான நோன்புகள் நோற்பதற்கு சிறந்த காலங்களாக அல்லாஹ் தஆலா தெரிவு செய்திருக்கிறான். மாதத்தில் பிறை 13, பிறை 14, பிறை 15 ஆகிய தினங்களை அல்லாஹ் சிறந்த காலமாக தெரிவு செய்திருக்கிறான். இன்று சிலர் கேட்கிறார்கள், நல்ல காரியத்துக்கு நல்ல நேரம் எதற்காக பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இந்த உலகத்திலே நல்ல நேரம் கெட்ட நேரம் கவனிக்காமல் செய்ய முடியுமான ஒன்று இறைவனை நாம் செய்கின்ற வணக்கம் தான். இறைவனுக்கு வணக்கம் செய்வதற்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் யாராவது பார்க்கிறதா? இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த வணக்க வழிபாடுகளுக்கு சிறந்த நாட்களை, சிறந்த மாதங்களை, சிறந்த நேரங்களை எங்களுக்கு தந்திருக்கிறான். இப்போ ஒருத்தர் கேட்கலாம், அல்லாஹ் தஆலாவை நாம எப்போ வணங்கினா தான் நம்மளுக்கு என்ன, சுபகுக்கு டைமுக்கு எழும்பித்தான் தொழணும் இருக்குதா? நாம நினைச்சா காலையில 10 மணிக்கு அந்த சுபக தொழையலாதா என்று சிலர் குதர்க்கமாக கேட்கலாம். இல்லை, அது அல்லாஹ் தஆலா நேரம் குறித்த வணக்கமாக அதை ஆக்கி இருக்கிறான். அது அவன் தெரிவு செய்த சிறந்த நேரம், அதுதான். அதை நம்ம மாற்ற முடியாது. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே திட்டமாக சொல்லுவான், தொழுகை நேரம் வரையறுக்கப்பட்ட ஒரு கடமையாக மூமின்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அதை நம்ம மாற்ற இயலாது. வணக்க வழிபாடுகளுக்கும் நல்ல காலங்கள், நல்ல நாட்கள், நல்ல மாதங்கள், நல்ல நேரங்களை அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். இதில் தான் நாம் இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதம்
ஒரு சிறந்த மாதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டியிருக்கிறார்கள். ஷஅபானுடைய மாதம் ரஜப் மாதத்திற்கும் ரமலான் மாதத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஷஅபான் என்கிற மாதம் அல்லாஹ் தஆலாவிடத்திலே ஒரு சிறந்த மாதம். மக்கள் அதை விட்டும் பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். இது எப்ப சொன்ன ஹதீது? 1445 வருடங்கள் இன்றைக்கு ஹிஜ்ரி ஆண்டு. சுமார் 1440 வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட ஒரு ஹதீது தான். இந்த ஷஅபானுடைய மாதத்திலே மக்கள் பொடுபோக்குத்தனமாக இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று வரைக்கும் நிலைமை அதுதான். ஷஅபானுடைய மாசத்தை யாராவது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன பிரகாரம் அந்த மாதத்தை யாரும் ஏற்று அமுல்படுத்தவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் என்ன செய்வார்கள்? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோற்பார்கள். ரமலான் ஃபர்லான நோன்பு. ரமலானுக்கு முன்னதாக ஷஅபானுடைய மாதத்தை ஒரு சுன்னத்தான நோன்புகள் தொடராக நோக்கக்கூடிய ஒரு மாதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்ப ஷஅபானுடைய மாதம் நோன்பு பிடிப்பதற்கென்றே இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்ற மாதம். இதற்கு என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஅபானுடைய மாதம் இருக்கின்றதல்லவா, ஷஅபானுடைய மாதத்தில் தான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகின்றன என்று சொன்னார்கள். ஷஅபானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம்? ஃபீஹா துர்ஃபஉல் அஅமாலு, அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுகின்ற மாதம் ஷஅபானுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிற பொழுதோ நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நோன்பாளியாக இருக்கிற பொழுதோ என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் முன் பின் பாவங்கள் அற்றவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தவறுதலாகவாவது செய்த பாவம் என்று ஒன்றையாவது இனங்காட்ட முடியுமா? முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சொல்லும் செயலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எண்ணத்துக்கு மாற்றமாக என்றும் இருப்பதில்லை. முன் பின் பாவம் அற்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிற பொழுதோ நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள் என்றால், வாழ்க்கை முழுவதும் பாவ கரைகளால் சுமந்திருக்கின்ற நாம் வாழ்க்கை முழுவதும் பார்வையாலும் கேள்வியாலும் பேச்சாலும் எண்ணத்தாலும் பாவிகளாகவே வாழ்ந்திருக்கின்ற நாம் எவ்வளவு இந்த விடயத்திலே அவதானமாக இருக்க வேண்டும். எங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகின்ற பொழுதோ நாங்கள் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நாம் விருப்பப்படுவதாக இருந்தால், நம்முடைய பாவங்களை பொறுத்தவரைக்கு நாம் நோன்பாளியாக இருப்பதற்கு இரவு பகல் மட்டும் காணாது, இரவிலும் நோன்பாளியாக இருந்தால் கூட அது தகாது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இரவில நோன்பு இல்லை, ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருடம் முழுவதும் நோன்பு நோற்றால் தான் எங்களுடைய பாவத்திற்கு பரிகாரத்தை தர முடியும். அந்த அளவு பாவங்களில் நிறைந்திருக்கின்ற நாம் இந்த ஷஅபான் மாசத்தை எவ்வளவு பொடுபோக்குத்தனமாக நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லது இந்த மாதத்தை பொடுபோக்குத்தனமாக பார்க்கிறோம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். அதனால் இன்று மனிதனுக்கு மௌத்தை பற்றிய எண்ணம் இல்லை, மறுமையை பற்றிய சிந்தனை இல்லை. யாருக்காவது மௌத்தை பற்றிய எண்ணம் இருக்கிறதா? இல்லை.
சூஃபியாக்கள் என்கின்ற இறைஞான பெரியார்கள் சொல்லுவார்கள், அவுலியாக்கள் என்கின்ற இறை நேசர்கள் சொல்வார்கள், நீங்கள் உறக்கத்துக்கு செல்லுகின்ற பொழுது மரணத்தை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உறக்கத்துக்கு செல்லுகின்ற பொழுது மரணத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உறக்கத்துக்காக உங்களுடைய விளக்கை அணைக்கிறீர்கள், லைட் சுவிட்ச் ஆஃப் செய்கிறீர்கள் என்றால் அந்த இருள் உங்கள் மண்ணறையை ஞாபகப்படுத்தட்டும். நீங்கள் உளவுடன் உறங்குங்கள். உங்கள் விரிப்பு உறங்குகின்ற விரிப்பிலே நீங்கள் உங்கள் மண்ணறையில் வைக்கப்படுவதாக நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இருள் சூழ்ந்த அந்த நேரத்திலே நீங்கள் கபருக்குள் வைக்கப்பட்டால் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு பொருத்தமான அடியானாகத்தான் நீங்கள் அன்று இரவு உறக்கத்துக்கு செல்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். இதுதான் ஹாசிபு கபில அன் துஹாசபு. கபரிலே மலக்குகள் வந்து உங்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்று, கேள்வி கேட்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அதற்கு முன்னால் நீங்கள் உறக்கத்துக்கு சென்றால் சற்று கால் மடித்து இருந்து உங்களை நீங்களே சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். அறிஞர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள். இது நடந்ததா நடக்கவில்லையா என்பதற்கு அப்பால் படிப்பினை ஊட்டக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு மனிதனோடு ஷைத்தான் அதிகாலையில் இருந்து நள்ளிரவு வரைக்கும் கூடவே இருக்கிறான். கடைசியாக இந்த அடியான் தூக்கத்துக்கு செல்லுகிற பொழுது ஷைத்தான் இவனை விட்டு விட்டு செல்லுகின்றான், பிரிந்து செல்லுகின்றான். அப்ப இந்த மனிதன் கேட்கிறான், இபிலிஸ், இவ்வளவு நாளும் இன்று நாள் முழுவதும் நேரமும் நீ என்னோடு இருந்தாய், இப்ப மட்டும் நீ என்ன விட்டுட்டு போறாய் என்ன என்று இந்த அடியான் கேட்கிறான். அதற்கு ஷைத்தான் சொல்லி இருக்கிறான், நான் இறைவனுக்கு ஒரே ஒரு கட்டளைக்கு தான் மாற செஞ்சிருக்கிறேன், சுஜூது செய்யாம. ஆனா நீ இன்றைய ஒரு நாள் மட்டும் சுபஹ் இல்ல, லுஹர் இல்ல, அஸ்ர் இல்ல, மக்ரிப் இல்ல, இஷா இல்ல, ஒரு நாளில் மட்டும் 5 நேரம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீ மாறு செஞ்சிருக்கிறாய். உனக்கு இறங்குகின்ற பலாய் என்ன தாக்கிராம இருக்கணும் என்கிறதுக்காக என்ன காப்பாத்தித்தான் உன்னை விட்டு நான் பிரிந்து செல்கிறேன் என்று ஷைத்தான் சொல்லிவிட்டு பிரிந்து விடுவான் என்று அறிஞர்கள், இது ஹதீஸ் அல்ல, யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம், இது குர்ஆனோ ஹதீஸோ அல்ல, அறிஞர்கள் இப்படி ஒரு சம்பவத்தை எங்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதற்காக தங்கள் நூல்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். இது யதார்த்தமா இல்லையா? வாழ்க்கையில ஷைத்தான் அல்லாஹ்க்கு செஞ்ச மாறு என்று ஒன்றுதான் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது அல்லாஹ்க்கு சுஜூது செய்ய மாட்டேன் அவன் சொல்லல. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய மாட்டேன் என்று மறுத்தான். ஆனா நாம அல்லாஹ்வுக்கு எத்தனை தடவைகள் மாறு செய்கிறோம்? தொழுகை மட்டுமா? நாம பேசுகின்ற பேச்சுக்கள் பாவம், பார்க்கின்ற பார்வை பாவம், கேட்கின்ற கேள்விகள் பாவம், வாழ்வு முழுவதும் பாவமாவே இருக்கின்ற நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே அதற்கான பிராயச்சித்தத்தை தேடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இதற்கான ஒரு சிறந்த காலமாக இந்த ஷஅபானுடைய மாதத்தை தந்திருக்கிறான். மரணத்தை நினைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருந்தவர்களை திடீரென்று காணவில்லை. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா தேடுகிறார்கள். இறுதியாக ஜன்னத்துல் பகீர் என்கிற மையவாடியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழுது தேம்பி தேம்பி அழுது மண்ணறையை ஜியாரத் செய்து கபராளிகளோடு இருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? லைலத்துன் நிஸ்பி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய பிறை 15ஆம் நாள் இரவு. இன்று பராஅத்துடைய நாள். இன்றைய நாள் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா பனு கலப் அல்லது பனு கல்ப் என்கிற கோத்திரத்தாருடைய
ஆட்டு மந்தைகள், அரபு மக்களுக்குள் அதிகமான ஆட்டு மந்தைகள் உள்ளவர்கள் பனு கெலப் கோத்திரத்தார். அவர்களுடைய ஆட்டு மந்தைகளின் ரோமங்களின் எண்ணிக்கைகளின் அளவு நரகத்தில் இருக்கின்ற அடியார்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சுவனவாதிகளாக விடுதலை செய்கின்ற ஒரு புனிதமான இரவு இந்த இரவு என்று சொன்னார்கள். ஒரு ஆட்டை நம்மட கையில தந்து எத்தனை ரோமம் இருக்குன்னு எண்ண சொன்னா நம்மளால சாத்தியப்படுமா? சரி, அப்படித்தான் சாத்தியப்பட்டாலும் எத்தனை என்று ஒரு கணக்கு நீங்கள் பாருங்கள். அதிலும் அரேபிய மக்களுக்கு மத்தியில் பட்டிகளால் பல எண்ணிக்கைகள் கொண்ட ஆட்டு மந்தைகளை கொண்ட அத்தனை ஆடுகளுடைய ரோமங்களின் எண்ணிக்கை அளவு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பராத்துடைய நாளில் ஷஅபானுடைய மாதத்தில் நரக விடுதலையை தருகிறான் என்றால் அல்லாஹ்வினுடைய கருணையின் மீது, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் மீது ஆர்வமுள்ள எவனாவது இதை பொடுபோக்குத்தனமாக விட முடியுமா? ஒருவேளை அரசாங்கம் அறிவிச்சாண்டு வைத்துக் கொள்ளுங்கள், பராத்துடைய இரவு அன்று ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு வீடு இலவசமாக வழங்கப்படும் என்று ஒரு போர்டை போட்டா காணும். எங்க இருப்போம் எல்லாரும்? அந்த இடத்துல விடிய விடிய பசிபட்டினியோடு தாகத்தோடு இருப்போம். அவ்வளவு தேவையில்லை. இந்த காலத்துல மக்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை பொறுத்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு 5000 ரூபாவுடைய நோட்டு கிடைக்கும் ஃப்ரீயா என்று சொன்னால் நாமள எங்க இருப்போம்? அந்த இடத்துல இருப்போம். 5000 ரூபாய் சின்ன காசு இல்ல. இந்த காலத்துக்கு அது பெரிய காசு. கஷ்டமான இந்த சூழல், பொருளாதார நெருக்கடியில் மிகப்பெரிய பணம் எல்லாரும். ஆனா அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்னிடத்திலே நீங்கள் ரிஸ்க் கேட்பவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? பராத்துடைய இரவிலே அதை உங்களுக்கு நான் வழங்க காத்திருக்கிறேன். என்னிடத்திலே பிழை பொறுக்க தேடுகிறவர்கள் இருக்கிறீர்களா? நான் உங்களுக்கு பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். என்னிடத்திலே உங்கள் தேவைகள் எதுவானாலும் கேளுங்கள், நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் பராஅத்துடைய இரவில், குறிப்பாக ஷஅபானுடைய மாதத்தில் நிரப்பமாக எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறான். முன்பின் பாவங்களற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மையவாடியில் நள்ளிரவில் சென்று தேம்பி அழுது அந்த இரவை, மறுமையை நினைத்து நீங்களும் நானும் மண்ணறையிலே நல்லவர்களா கெட்டவர்களா, சொர்க்கவாதிகளா நரகவாதிகளா என்ற தீர்மானத்தை எடுக்கிறது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? நம்மட மண்ணறை சொர்க்கமா நரகமா என்கிறத தீர்மானம் எடுப்பதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராஅத்துடைய இரவிலே மண்ணறைக்கு சென்று, கபர்களுக்கு சென்று அழுது புலம்பி கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றால், பெருமானாரை மிஞ்சிய புனித மகன் இந்த மண்ணிலே எவன் இருக்கிறான்? யார் இருக்கிறான்? ஒவ்வொருவருடைய கபரிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். இப்ப எல்லாரும் எக்ஸாமுக்கு பாடம், ஒரு டிரைவிங் லைசனுக்கு பாடமாக்கிட்டு போறா போல கொஞ்சம் பேர் பாடமாக்குறாங்க. மலக்கு வருவாங்க 2 பேரு, மர் ரப்புக்கேண்டு கட்டாயம் கேட்பாரு. ரப்பி அல்லாஹ். உன் ரப்பி யாரு? என் ரப் அல்லாஹ். ஒமன் நபி, உன் நபி யார்? என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒமா தீனுக்கு, உன் மார்க்கம் என்ன? இஸ்லாம். உன் சகோதரர்கள் முஸ்லிம்கள். வேதம் குர்ஆன். இப்படி பாடமாக்கிட்டு போற 5 அல்லது 6 இல்லாட்டி 7 கேள்விகளை பாடமாக்கிட்டு போற. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, நாமல் மரணித்து விட்டால் நம்முடைய மண்ணறையிலே 2 மலக்குகள் ஒரு மனிதரை கொண்டு வந்து காட்டுவார்கள். எங்களிடத்திலே கேட்பார்கள், மாசா தகூலு ஃபீ ஹக்கி ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்பார்கள். அந்த மனிதர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார்? அந்த மனிதரை கபருக்குள், இது எனது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறிவிட்டால் அந்த கபரு சொர்க்க பூமியாகும், இல்லையா நரக படுகொலியாகும். நம்முட சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிறவர்கள் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னான் இல்லையா, இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷிரன் வ நதீரா. நாயகமே யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறுகின்றவர்களும் நீங்கள் தான்,
நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்கின்றவர்களும் நீங்கள் தான். சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிப்பது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ் சொல்கிறது. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்திலே, பராத்துடைய இரவிலே இவ்வாறு தன்னுடைய பிராயச்சித்தத்திற்காக தன்னுடைய நேர காலத்தை அழுது பிரார்த்தித்து அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்றால் நானும் நீங்களும் எம்மாத்திரம். இப்போ ஒரு சாரார் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், மன்னாஇன் லில் கைர், நலவு செய்யவும் மாட்டான், செய்றவன விடவும் மாட்டான். ஷைத்தான் நீங்க நினைக்க வேண்டாம் மாற்று மத கோலங்கள்ல வருவான் என்று மட்டும் நீங்க நினைக்க வேண்டாம். ஷைத்தானும் ஒரு வகையான அத்தர் அடிச்சு, ஷைத்தான் ஒரு வகையான ஜில்மார் அடிச்சு, ஷைத்தான் பார்த்தா ஜிபிரீலா ஷைத்தானான்ட்டு மதிக்க இயலாத கோலத்திலையும் ஷைத்தான் வருவான். அப்படியான சில மக்கள் பாவம், அவங்க இந்த பராத்துடைய நோம்ப பிடிக்க வானாம் என்று கத்தி தள்ளுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மாதத்திலும் 3 நோன்புகளை மாதாந்த நோன்புகளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்காங்க. பிறை 13, பிறை 14, பிறை 15. நீங்கள் இன்று இரவு, நாளை இரவு, நாளை மறுநாள் இரவு, இந்த 3 இரவுகளும் இந்த நோன்பை நோக்க வேண்டும். 3 இன்றை அடுத்து வருகின்ற 3 பகல் காலங்களில் நீங்கள் நோன்பாளியாக இருக்க வேண்டும். நோன்பாளியா இருப்பீங்களா? இது சுன்னத்தான நோன்பு. ஐயாமுல் பீல் என்று சொல்லப்படும் இந்த நோன்பை சந்திரன் முழு வடிவத்தில் இருக்கின்ற 3 நாட்கள். மாற்று மதத்தில் நீங்கள் பாருங்கள், பௌத்த மதத்திலும் இந்து மதத்திலும் ஏன் கிறிஸ்தவ மதத்திலும் பௌர்ணமி தினம் என்ற ஒரு தினம் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. இஸ்லாத்துல இருக்கிறது. என்ன வித்தியாசம்? அவங்கிட்ட ஒரு நாள் பௌர்ணமி தினம், நம்மளுக்கு 3 நாட்கள் பௌர்ணமி தினங்கள். 3 நாட்கள். எந்த அளவுக்கு இந்த நாளுடைய மகத்துவம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்கிறார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர். பௌர்ணமி தினத்திலே சந்திரனை எவ்வாறு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நீங்கள் உங்கள் புறக்கண்களால் பார்க்கிறீர்களோ, அதுபோல நாளை மறுமையில் உங்களுடைய ரப்பாகிய இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள். நாளை மறுமையில இறைவனை பார்ப்போம். ஏதோ உதாரணம் சொன்னாங்க, பௌர்ணமி தினத்தில் சந்திரனை பார்ப்பது போல. மற்ற மதங்கள் எல்லாம், இந்து மதமாக இருக்கட்டும், பௌத்த மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், பௌர்ணமி தினத்துக்கென்று அவர்களுக்கு சில வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன, ஒரு நாள். ஆனால் இஸ்லாம் 3 நாட்களுக்கு அந்த வணக்க வழிபாடுகளை எங்களுக்கு தந்திருக்கிறது. அதுதான் ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நாட்களில் சுன்னத்தான நோன்புகளை நாங்கள் நோக்க வேண்டும். புரிகிறதா? பிறை 13, பிறை 14, பிறை 15. நீங்கள் ஈமான் உள்ளவர்களாக இருந்தால், இன்று உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த உபதேசம் உண்மையாகவே உங்கள் இதயத்துக்குள் சென்றிருந்தால், நீங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுமையையும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால், இன்ஷா அல்லாஹ் இந்த இருக்கிற எல்லாரும், இந்த சப்தத்தை கேட்கின்ற ஆண்கள், பெண்கள், முடியுமான சிறுவர்கள் அனைவர்களும், இளைஞர்கள், யுவதிகள் அனைவர்களும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நைட்டுக்கு நீங்க நோன்பு பிடிப்பீங்க, நாளை இரவைக்கு ஒரு நோன்பு பிடிப்பீங்க, நாளை அன்னைக்கு ஒரு நோன்பு பிடிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அப்படி பிடிக்க இல்லை என்று சொன்னால், இயலாத வயோதிபர்கள், நோயாளிகள் தவிர யாராவது இதை பிடிக்கவில்லை என்றால், அல்லாஹு தஆலா ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா. அல்லாஹு தஆலா தன்னுடைய வெறுக்கப்பட்ட அடியார்களுக்கு இதயங்களிலே அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விடுவான். அவர்களின் பார்வைகளுக்கு முத்திரையிட்டு விடுவான்.
அவர்களின் கேள்விகளுக்கும் அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விடுவான். அப்படியான ஒரு சபிக்கப்பட்ட சமுதாயம் தான் நாம் என்பதை வேற யாரும் வாரக்கிழமை வெள்ளி ஜும்மாவில் சொல்ல தேவையில்லை. நாமளே தீர்மானிக்க வேண்டிய இந்த 3 நோன்பை எவன் இந்த மாதத்தின் பெருமதியை உணர்ந்து பராஅத்துடைய பெருமதியை உணர்ந்து இந்த 3 நாட்களும் நோன்பை அதற்கான சகல வாய்ப்புகளும் இருந்தும் எவன் விட்டு விடுகிறானோ அவன் ஒரு துர்பாக்கியசாலி ஆவான் என்பதற்கு அவரவர்களுக்கு சாட்சியாளர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நானும் புரிந்து கொள்ளுகின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 3 நோன்பில் பிறை 15ஆம் நாள் நாங்கள் பிடிக்கக்கூடிய நோன்பு பராஅத்துடைய நோன்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான் ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா. பராஅத்துடைய நாள் ஷஅபான் மாதத்தின் பிறை 15ஆம் நாள் வந்துவிட்டால் எனது உம்மத்துக்களே, கூமு லைலஹா, அந்த இரவு நீங்கள் நின்று வணங்குங்கள். வஸூமு நஹாரஹா, அன்று பகல் நோன்பு பிடியுங்கள். இந்த 3 நோன்பு பிடிக்கணும். அது ஐயாமுல் பீலுடைய நோன்பு. அந்த ஐயாமுல் பீலுடைய 3 நோன்புகளில் 3வது நோன்பு பராஅத்துடைய நோன்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இரவில் நம்முடைய முன்னோர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல நபிமொழிகளை அடிப்படையாக வைத்து வீடுகள் என்ன செய்வாங்க, பராஅத்தின் இரவைக்கு உணவுகளை தயாரித்து அல்லது உரட்டிகளை சுட்டு கறிகளை சமைத்து தன் இனபந்துக்களுக்கு கொடுத்து அனுப்புவார்கள். ஒன்று குடும்ப உறவுகள் புதுப்பிக்கப்படுகின்றன, தான தர்மம் கொடுக்கப்படுகின்றன, குர்ஆன் ஓதப்படுகின்றது, தொழுகைகள் நஃபிலான வணக்கங்கள் அன்றைய நாள் செய்யப்படுகிறது. அடுத்த நாள் பகல் நோன்பு நோக்கப்படுகிறது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கின்ற அழகிய முன்மாதிரிகள். இப்ப கொஞ்ச காலமா அந்த ஹதீத் அவ்வளவு நல்லமில்ல என்று ஒரு சாரார் வெளிக்கிளம்பி இருக்கிறார்கள். சகோதரர்களே, இஸ்லாம் தோன்றி 1400 வருடங்கள் கடந்து விட்டது. 1400 வருடமாக எல்லோரும் பேணி வந்த இந்த காரியங்களை கூடாது என்று தடுக்கின்ற சாராரை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது மன்னாயின் லில் கைர், இந்த நல்ல காரியங்களை தடுப்பான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், அது உங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திங்கட்கிழமை நீங்க நோன்பு பிடிங்க என்ற பிறந்த நாள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இது ஹதீஸில் இருக்கா இல்லையா? என்ன செய்யணும்? எல்லாரும் அந்த நோன்பு பிடிக்கணுமா இல்லையா? இப்ப நாம நம்மட மக்கள் மீலாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த டேட்டுக்கு ஒரு மீலாது நபி விழாவை கொண்டாடுவாங்க. ஒரு சாரார் உடனே வந்து சொல்லுவார்கள், மீலாது கொண்டாடுறதுக்கு இஸ்லாத்துல ஆதாரம் இல்லை, கொண்டாட வேணான்னு சொல்லுவாங்க. அவங்கள கூப்பிட்டு நீங்க கேட்டு பாருங்க, திங்கட்கிழமை நோன்பு பிடிக்க சொல்லி இருக்கிறாங்க தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீலாது தான் பிறந்த நாளுங்கிறதுக்காக ஒவ்வொரு கிழமையும் வருஷத்துல உண்டல்ல, ஒவ்வொரு கிழமையும் நீங்க நோன்பு பிடிக்கிறீங்களா? இல்ல. அப்ப இப்படியானவருடைய பிரச்சனை என்ன என்று கேட்டால், அவர்கள் நல்லது செய்வதும் இல்லை, ஏதாவது நன்மை செய்கின்றவர்களை செய்ய விடுவதும் இல்லை. அப்படித்தான் இந்த பராஅத்துடைய நோன்பு. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், மன்னாஇன் லில் கைர், நன்மையான காரியங்களை தடுக்கக்கூடியவர்கள். எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா? உதுல்லிம் பஅத ஸாலிக ஸனீம், அவன் பிறப்பு சரியில்லை என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். நல்ல காரியத்தை தடுக்கிறவன் யாரு? நல்ல காரியத்தை தடுக்கின்றவன் அவனுடைய பிறப்பு சரியானதாக இருக்க மாட்டாது. இது குர்ஆனில் இருக்கின்ற விஷயம். நல்ல காரியங்கள், அது பராத் நோன்பாக இருக்கட்டும், மிஅராஜ் நோன்பாக இருக்கட்டும், ஐயாமுல் பீலுடைய நோன்பாக இருக்கட்டும், உரட்டி சுடுவதாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நல்ல காரியமா? நல்ல காரியத்துக்கு ஆதாரம் தேட வேண்டிய அவசியமே முதல்ல இல்லை. நல்ல காரியத்துக்கு ஆதாரம் தேட வேண்டுமா? இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்திருப்பது நல்ல காரியங்கள் செய்வதற்காகத்தான். உதுல்லிம் பஅத ஸாலிக ஸனீம், இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் கிளம்புகின்றதென்றால் அது இழிபிறப்பில் உள்ளவர்கள், பிறப்பு சரியில்லாதவர்கள் என்பதை அல் குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்பிற்குரியவர்களே, நீங்கள் கட்டாயமாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் நாமெல்லாம் நோன்பாளிகளாக இருக்கிற நிலையில் எங்கள் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட வேண்டும். ரமலானை நாங்கள் அடையவிருக்கிறோம்.
அந்த ரமலானை வரவேற்கின்ற அமலாக இந்த ஷாபானுடைய நோன்புகளும் வணக்க வழிபாடுகளும் ஆக வேண்டும். இன்று பராத்துடைய நாள் என்பது வெறுமனே உரட்டி சுடுகின்ற நாள் மட்டுமல்ல. நம்மெல்லாம் இப்ப எங்க கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறோம்? கஅபத்துல்லா. கஅபத்துல்லாவை கிபிலாவாக முன்னோக்கி தொழ வேண்டும் என்று கிபிலா எங்களுக்கு கடமையாக்கப்பட்ட நாள் இந்த பராஅத்துடைய பகல் அசர் நேரம். அசர் தொழுகையில் தான் கிபிலா மாற்றப்பட்டது. பராஅத்துடைய நாள் என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் பொழுது கிபிலா பிரச்சனை இருக்கல. ஏன்னா அங்க கஅபத்துல்லா இருந்துச்சு. மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவுக்கு வந்து என்ன செய்தார்கள்? மதீனாவுக்கு வந்து அவர்கள் தொழுகின்ற பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுதார்கள். இப்ப ரெண்டு பிரச்சனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் கூட அந்த கிபிலாவை பின்பற்றுகின்ற விஷயத்தில் அங்கிருந்த காபிர்கள் சொன்னார்கள், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை கேட்டு சப்தமிட்டு ஸலவாத்தை சொல்லவில்லை என்றால் அவன் முனாஃபிக். நீங்கள் ஸலவாத்தை சப்தமிட்டு சொல்லுங்கள், உங்கள் இதயத்திலே முனாஃபிக்தனம் இருக்க மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லி இருக்கிறார்கள். நம்மளுக்கு எல்லாரும் அப்படிதான். ஆகசுமா உடுப்புகள், தாடி, தலப்பா, ஜுப்பா, தொப்பி எல்லாம் இருக்குது. உள்ளத்தில் முனாஃபிக்தனம். பேரை கேட்டா ஸலவாத்து வருதில்லை. இதை விட வேறு என்ன சொல்லணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்றைய காவிர்கள் சொன்னார்கள், இவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம் என்கிறார், பேரன் என்று சொல்கிறார், ஆனால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிபிலாவாக ஏற்றுக்கொள்கிறாரே என்று மக்காவில் உள்ளவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குறை சொன்னார்கள். மதீனாவில் உள்ள யூதர்கள் சொன்னார்கள், இவர் முகமது நபி, நம்மட மார்க்கம் பிழைங்கார், யூதம் பிழையாம், கிறிஸ்தவ மார்க்கம் பிழையாம் என்று சொல்றார். நம்ம நரிக்கிறது பிழை என்று சொல்றார். புதிதா இவர் இஸ்லாத்தை போதிக்கார். ஆனா எங்கட மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தான் இவர் தொழுகிறாரு என்று குறை சொன்னார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வானத்தை நோக்கி பார்க்க தொடங்கினார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னான், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்ப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். எனவே கிபிலத்தன் தர்லாஹா, நீங்கள் பொருந்திக் கொண்ட கிபிலாவாக ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், கஅபத்துல்லாவை நோக்கி கிபிலாவை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள் நாயகமே என்று அல்லாஹ் தஆலா அன்றுதான் சொன்னான். இதப்ப கிட்டத்தட்ட மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை சென்று 18 மாதங்களுக்கு பிறகு, 18வது மாதம், 18 மாதங்கள் ஆகிய பின்னர் அல்லாஹ் தஆலா சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து கஅபத்துல்லாவை நோக்கி கிபிலாவாக திரும்பி தொழுதார்கள். எப்ப? பராஅத்துடைய நாள். நீங்க பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, சும்மா பெற்றார்கள், பிள்ளைகளை ஊக்குவீங்க. கஅபத்துல்லா கிபிலாவாக மாற்றப்பட்டது எப்ப என்று கேளுங்க. ஷாபான் மாதம் பிறை 15 பராஅத்துடைய நாள் பகல் அசர் தொழுகைக்கு மாற்றப்பட்டது என்று விடை சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏதாவது சன்மானங்களை கொடுங்கள். அது பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், அந்த அறிவை மனதிலே பதித்துவிடும். நாம தான் என்ன செய்யணும் என்றால், பெரியாக்கள்கிட்ட முதல்ல கேட்டு, முதல்ல பெரியாக்களுக்கு பரிசு கொடுத்து தான் இது மாதிரியான விஷயங்களை ஊக்குவிக்க வேண்டிய நிலைமைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கிறோம். அடுத்த விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த உம்மத்துக்காக ஷஃபாஅத் செய்கிற பாக்கியத்தை இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் பெற்றுக்கொண்டார்கள். இல்லாட்டி நாம் எல்லாம் சொர்க்கம் போகலாமா? மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு, அல்லாஹ் கிட்ட ஷஃபாஅத் சப்போர்ட் பண்ணி கதைக்கிற வேற யார் இருக்கிறா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கேட்கிறான், இல்லா பி இத்னி, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொடுக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் இதர நபிமார்கள் வலிமார்களையும் தவிர என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஷஃபாஅத்துடைய பாக்கியம் கிடைத்தது இந்த மாதத்தில். அடுத்ததாக, கடந்த ரமலானில் உங்களுக்கு விடுபட்ட நோன்புகள் இருக்கும். கடந்த ரமலானில் உங்களுக்கு விடுபட்ட நோன்பு இருக்குமா இல்லையா? பிரயாணம் காரணமாக அல்லது ஏதாவது நோய்கள் காரணமாக விடுபட்ட நோன்புகள் இருக்கும். பெண்களை பொறுத்தவரைக்கு பல காரணங்களினால் விடுபட்ட நோன்புகள் இருக்கும். இந்த நோன்புகளை இருக்கின்ற இந்த 15 நாட்களுக்குள் கலா செய்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறார்கள், கடந்த ரமலானில் விடுபட்ட நோன்புகளை ஷாபான் மாதத்திலே நான் கலா செய்வேன்.
ரமலான் வாரதுக்கு முன்னாடி நான் கலா செய்வேன். அதுக்கு இடையில கலா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைப்பதில்லை. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற காரணத்தினால் எனக்கு நேரங்கள் வாய்ப்பதில்லை என்று சொல்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஷாபான் மாதம் அமல்களுக்குரிய மாதம், ரமலானை வரவேற்கின்ற மாதம், நோன்பு தர்மம் குடும்ப நல்லுறவுகளை புதுப்பிக்க வேண்டிய மாதம். எனவே எங்கள் இதயங்களை சுத்தப்படுத்தி எதிர்வருகின்ற ரமலானை வரவேற்பதற்காக இந்த ஷாபானை நல்லமல்கள் மூலமாக, நோன்புகள் மூலமாக, குறிப்பாக பராஅத்துடைய நிகழ்ச்சிகள் அமல்கள் மூலமாக ஹயாத்தாக்குவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சங்கையான இந்த மாதத்திலே நம் அனைவருடைய பிழைகளையும் பொறுத்தருள்வானாக. எங்கள் நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகளாக அவன் பக்கம் உயர்த்தி அருள் புரிவானாக. யா அல்லாஹ், இந்த பராஅத்துடைய நாளிலே எங்கள் ஆயுளையும் ரிசுக்கையும் நீ தீர்மானிக்கிறாய். யா அல்லாஹ், எங்கள் ஆயுள் நீளமாக்கப்பட்டவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ரிசுக்கு விஸ்தீரணப்படுத்தப்பட்டவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, ரமலானை அடைவதற்கு முன்னரே பரிசுத்தமானவர்களாக, பாவங்கள் அற்றவர்களாக எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.